Good evening, students. So, Julius Caesar Act 3 Scene 2 அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி போர்டில் எதுவும் எழுத தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சொல்கிறது மட்டும் அப்படியே லிசன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ அதாவது ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடி வச்சு பாலிடிக்ஸ் பண்ண, அதாவது டெட் பாடி வந்து கையில் வந்து தூக்கிக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட அப்படியே போய் பேசி அப்படியே பாலிடிக்ஸ் பண்ண ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் ஆள் யாருன்னா அது மார்க் ஆண்டனி. அது வரலாறுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இது ராஜீவ்காந்தி இறந்தப்பையும் இதே தான் நடந்துச்சு. அண்ட் இந்திரா காந்தி இறந்தப்பையும் இதே தான் நடந்துச்சு. கென்னடி இறந்தப்ப இதே தான் நடந்துச்சு. ஈவன் ஆப்ரஹாம் இறந்தப்ப இதே தான் நடந்துச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய பொலிட்டீஷியன் இறந்தாங்க அப்படின்னா அண்ட் அவங்கள வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது, அவங்களோட டெட் பாடியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் நடக்கிறது ரொம்ப சகஜம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொலிட்டீஷியன் ஜெயலலிதா, கருணாநிதி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்த அந்த டெட் பாடியை வந்து அப்படியே காட்டி அப்படியே கட் பண்ணால் அவங்க சிரிக்கிறது, அப்படியே இது பண்ணுறது, அந்த மாதிரி இப்போ அவங்க இறந்த நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே பாலிடிக்ஸ் தனக்கு சாதகமாக அரசியல் ஆதாயம் தேடிக்கிற இது வந்து இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் முதல் தடவை யார் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மார்க் ஆண்டனி. அது ஓகே. ஸோ இதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி தான் ஹீரோவாக இருக்க போகிறது. அண்ட் கிட்டத்தட்ட ஆக்சுவலி ஜூலியஸ் சீசன்ற பேரில் ஜூலியஸ் சீசன் தான் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் இதுவாக இருந்தாலும் அவர் பாதியிலே இறந்துருவார். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் ஆண்டனி தான் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இந்த பிளேயில் வந்து இப்போ இருக்க போகிறது. ஓகே. பட் இந்த ஒரே ஒரு சீன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீன் ஏன் இவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஸோ ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் ஜூலியஸ் சீசர் டெட் பாடியை வந்து தூக்கிக்கிட்டு அண்ட் அப்படியே பாலிடிக்ஸ் பண்ணது மார்க் ஆண்டனி தான். அது எப்படி என்ன பேசலாம், என்ன வார்த்தை பயன்படுத்தி பேசலாம் அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியல. பட் டெட் பாடியை வந்து தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி பயங்கரமாக பேசலாம் அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ என்ன பேசி மக்களை மனசை மாற்றிருப்பான் அப்படின்றது நமக்கு தெரியல. அது என்னவா இருக்கும் அப்படின்றது தான் ஷேக்ஸ்பியர் வந்து நமக்கு கற்பனையாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதி கொடுத்துருக்காரு. இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்றது தான் அப்படி இருக்கிறது. ஓகே. ஸோ இந்த சீன் ஆக்சுவலி ஒரே வீடியோவில் ஒரு 10 நிமிஷம் வீடியோவிலே முடிச்சிடலாம்னு நினச்சேன் அது. பட் ஷேக்ஸ்பியர் ஏன் இந்த அளவு பவர்ஃபுல், அதுவும் இந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சீனாக ஷேக்ஸ்பியர் எழுதின சீன்லேயே ரொம்ப முக்கியமான சீனாக ஏன் இருக்குது அப்படின்றது அப்போ தான் புரியுது. அது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான லைன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். அது ஓகே. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ஜூலியஸ் சீசரை வந்து கொண்டு இருப்பாங்க. அண்ட் மக்கள்கிட்ட அண்ட் ப்ரூட்டஸ் வந்து சொல்லணும் இந்த மாதிரி ஜூலியஸ் சீசர் வந்து கெட்டவன், ஸோ ஆம்பிஷியஸ் செனட்டெல்லாம் அழிச்சிட்டு கிங்காக ஒன்று ஆசைப்பட்டாரு அப்படின்னு ப்ரூட்டஸ் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரூட்டஸ் வந்து மக்கள் அந்த நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஒரே கொந்தளிப்பா மக்கள் மனசெல்லாம் ஒரு கொந்தளிப்பா அப்படி இருக்கு. ஸோ இப்போ ப்ரூட்டஸ் சேர்ந்து கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஷன். ஸோ ப்ரூட்டஸ் வந்து பேச போகிறான். ஓகே. ஸோ இப்போ ஆக்ட் 3 Scene 2 வந்து ப்ரூட்டஸ் வந்து பேசுகிற இதுவாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ப்ரூட்டஸ் என்ன பேசலாம் அப்படின்றது மட்டும் முடிச்சுட்டு அண்ட் அடுத்த இப்போ வீடியோவில் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து மார்க் ஆண்டனி என்ன பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது ஸோ இது வந்து எப்படி ஷேக்ஸ்பியர் வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரூட்டஸ் வந்து அப்படியே இப்போ மக்கள் அப்படியே இருக்காங்க. ப்ரூட்டஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஸோ யாரெல்லாம் நான் பேசுறது வந்து கேட்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அவங்கள இந்த பக்கம் வாங்க. கேஷியஸ் என்ன சொல்ல வரான்ப்பா, கேஷியஸ் என்ன பேசுறான் அது அப்படின்றத வந்து அப்படின்னு கேட்க விரும்புகிறவங்க அந்த பக்கம் போங்க அப்படின்ன உடனே அண்ட் அந்த இடத்துல ஏற்கனவே மக்கள் மனசில் ப்ரூட்டஸ் தான், ஜூலியஸ் சீசருக்கு அடுத்தபடியாக ப்ரூட்டஸ் தான் அப்படி இருக்கான். ஸோ அதனால மேக்ஸிமம் எல்லாருமே ப்ரூட்டஸ் ஃபாலோ பண்ணுறாங்க.
அண்ட் அதுக்குள்ள ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி கேஷியர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு நான் வந்து கேட்குறேன். அண்ட் நீங்க எல்லாம் ப்ரூட்டஸ் என்ன சொல்றாங்க கேளுங்க. 2 பேரும் கம்பேர் பண்ணி யார் பண்ணது கரெக்டு, என்ன ஏது எதனால அப்படின்றத வந்து இப்போ டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில பேர் அப்படியே சொல்றாங்க. அண்ட் சரி, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கேஷியர்ஸ் பக்கம் வந்து போறாங்க. அண்ட் ஸோ ப்ரூட்டஸ் வந்து மக்கள் மனசில் ஒரு ஜூலியஸ் சீசருக்கு அப்புறமா பிரபலமான ஒரு பாப்புலரான ஒரு ஆள். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து அப்படியே ஏறுறான். அந்த ஏறின உடனே அமைதியா இருங்க அப்படின்னு ஒரு 3rd சிட்டிசன் வந்து அப்படியே சொல்றான் அது. அண்ட் அப்படியே ப்ரூட்டஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறான். I want you to be quiet till the end. Okay. See, நான் பேச ஆரம்பிக்கிறேன். அந்த பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் ஃபுல்லா அமைதியா இருங்க அப்படின்னு ஒரு பொலைட் இதுவாக ஆரம்பிக்கிறான். அண்ட் இதுல வந்து ப்ரூட்டஸ் உடைய பாடி லாங்குவேஜ், ப்ரூட்டஸா நடிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரூட்டஸ் வந்து எப்படி பேசுறான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திமிரும் ஒரு இன்டெலெக்சுவாலிட்டியும் காட்டுற மாதிரி தான் பேசுவாங்க. பட் மார்க் ஆண்டனி அப்படியே அழுது கதறி அப்படியே ரொம்ப எமோஷனலா மார்க் ஆண்டனி வந்து பேசுவான். ப்ரூட்டஸ் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரைடோட அண்ட் நான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு இதுவோடையும் அண்ட் நான் ஒரு இன்டெலெக்சுவல் அப்படின்ற அந்த பாடி லாங்குவேஜ்ல வந்து ப்ரூட்டஸ் வந்து பேச ஆரம்பிப்பான். ஓகே. அண்ட் இப்போ நான் பேச வர்றத ப்ரூட்டஸ் பேச ஆரம்பிக்கிறேன். நான் பேச வர்ற வந்து ஃபுல்லாக கேளுங்க, அது வரைக்கும் அமைதியாக இருங்க. அண்ட் அப்போதான் நான் வந்து இப்போ சொல்றது வந்து எல்லாருக்குமே கரெக்டாக கேட்கும். அண்ட் ஒரே பரபரப்பாக இதுவாக இருக்கு. அண்ட் எல்லாரும் நான் வந்து கிளாஸுக்கு வரேன் அப்படின்னா கூட அண்ட் நான் வந்த உடனே யாரும் அமைதியாக இருக்க போறது இல்லை. அண்ட் அப்போ அந்த காலத்தில் மைக் அப்படின்ற ஒரு இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு சலசலப்பாக அப்படியே இருக்குது அது. அண்ட் ஒரு சில பேர் அப்படியே அமைதியா இருங்க அப்படின்ற உடனே ப்ரூட்டஸ் பேச ஆரம்பிக்கிறான். நான் பேச வர்றது ஃபுல்லாக கேளுங்க. அண்ட் ஃபுல்லாக கேட்டுட்டு அண்ட் இப்போ நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. அண்ட் அப்போ தான் எல்லாம் அமைதியாக இருங்க. அண்ட் ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அண்ட் உங்களுக்கு என் மேலே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட், கிரேட் ரெஸ்பெக்ட் வந்து இருக்கு. அண்ட் அதனால நான் சொல்ல வர்றது நல்லா கவனிச்சு கேளுங்க. அண்ட் கேட்டுட்டு அண்ட் ஒரு நல்ல அறிவுபூர்வமான ஒரு முடிவை வந்து எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ என்னன்னா உங்களுக்கு என் மேல நல்ல மரியாதை இருக்கு. அந்த மரியாதை இருக்கிறது உண்மை அப்படின்னா நான் சொல்றதை நம்புங்க. அண்ட் இப்ப நம்பி நான் சொல்றதை வந்து கேட்டுட்டு அண்ட் ஒரு அறிவுபூர்வமான ஜட்ஜ்மெண்ட் வந்து எடுங்க அண்ட் அப்படின்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, இங்க என் முன்னாடி என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள்ல சீசரை ரொம்ப அதிகமா நேசிக்கிறவங்க யாரு? அண்ட் நிச்சயமா ஒரு சில பேர் நிறைய பேர் சீசரை வந்து நேசிக்கிறவங்க இருப்பீங்க. அண்ட் யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுங்க. ஆனா நான் உறுதியா சொல்றேன், நீங்க சீசர் மேல வச்சிருந்த அன்பை விட நான் சீசர் மேல வச்சிருந்த பாசம் வந்து ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ அப்படிதான் சொல்றேன் அது. ஸோ நீங்க சீசர் மேல வச்சிருந்த பாசத்தை விட நான் சீசர் மேல வச்சிருந்த பாசம் தான் ரொம்ப அதிகம். அதுதான் உண்மை. ஆனா அதையும் மீறி நான் ஏன் சீசரை வந்து கொன்னேன் அப்படின்னு வர்றப்ப அண்ட் அப்பதான் ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர்னு சொல்றதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச லைனாக இருக்குது அது. அண்ட் ப்ராபப்ளி எல்லாருமே அது ஃபேமஸாகவும் கோட் பண்ணுவாங்க. என்னன்னா, not that I love Caesar less, not that I love Caesar less, but I loved Rome more. Okay.
படிக்கும்போதே இப்போ எனக்கு வந்து ஒரு கேப்டிவேட்டிங் இப்போ லைனாக இருந்துச்சு அது. ஸோ இப்போ உங்களை விட நான் தான் சீசரை வந்து அதிகமாக நேசித்தேன். ஆனால் அதையும் மீறி நான் ஏன் கொன்னேன் அப்படின்னா, நாட் தட் ஐ லவ் சீசர் லெஸ், பட் ஐ லவ் ரோம் மோர். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே இப்போ கேட்கலாம், அது அப்படியே மக்களை பார்த்து அப்படியே கேட்குறான், டு யூ வாண்ட் சீசர் alive or all of you die as do you want Caesar alive and you die as a slave, or Caesar dead and you as a free citizen? நீங்க சீசர் உயிரோட இருந்து நீங்க எல்லாம் அடிமையா வாழ்ந்து சாக போறீங்களா, அல்லது சீசர் இறந்து சுதந்திரமான மனிதர்களா வாழ போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த கேள்வி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அப்படியே இதுவா இருக்கு. அண்ட் கம்ப்ளீட்லி ஒரு இன்டெலெக்சுவலான டயலாக்ஸ் தான் ப்ரூட்டஸ் வந்து அப்படியே பேசுறாரு. அண்ட் இந்த ரெண்டு பேசிட்ட பிறகு நாட் தட் ஐ லவ் சீசர் லெஸ், பட் ஐ லவ் ரோம் மோர். நான் சீசர் நேசிக்கல அப்படின்றது கிடையாது. ரோம அதிகமா நேசிச்ச, ரோம்ன்ற நம்ம நாட்டை அதிகமா நேசிச்சதுனால சீசரை வந்து கொன்ன. அண்ட் அப்படியே ஒரு கேள்வி வந்து கேட்கறான், அது நீங்க சீசர் உயிரோட இருந்து அண்ட் நீங்க எல்லாம் சீசர் உயிரோட இருந்து அண்ட் நீங்க எல்லாம் அடிமையா சாகணும்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது சீசர் செத்து நீங்க எல்லாம் சுதந்திரமா வாழ போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க. அண்ட் சீசர் வந்து ஜூலியஸ் சீசரை விட ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு எனக்கு வந்து வேற யாருமே கிடையாது. அவன் செத்ததுல நான் வந்து உங்களை விட அதிகமாக அழுகுறது நான் தான். அண்ட் ஜூலியஸ் சீசருக்கு வந்து இப்போ சொத்து அதிகமாக சேர்ந்தப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அண்ட் ஜூலியஸ் சீசர் நிறைய படை தெரிஞ்சு கரேஜியஸா இருக்கிறப்ப அவனுக்கு தேவையான மரியாதையை கொடுத்தேன். ஜூலியஸ் சீசர் பதவி ஆசைப்படுறப்ப நான் வந்து கொண்டுட்டேன். ஓகே, ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைனாக இருக்குது. அண்ட் ஜூலியஸ் சீசருக்கு எப்போ சொத்து அதிகமானுச்சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் அவன் வந்து எப்போ வீரமாக சண்டை போட்டு நாட்டெல்லாம் அதுக்கு கேப்சர் பண்ணி வந்தானோ அப்போ அவனுக்கு நான் ஐ ஹானர் ஹிம், அவன் மரியாதை கொடுத்தேன். when he is ambitious, அவனுக்கு பதவி ஆசை ராஜா ஆகணும் அப்படின்ற இது வரப்ப நான் வந்து அவனை வந்து கொண்டுட்டேன் அப்படின்னு பேசுறான் அது. அண்ட் அப்படி மறுபடியும் மக்களை பார்த்து அப்படியே கேள்வி வந்து கேட்கறான், இஸ் தேர் எனிஒன் ஆஃப் யூ ஹூ வாண்ட் டு பி ஸ்லேவ்? நீங்க யாராவது அடிமையா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்கறான். இருந்தா சொல்லுங்க, நீங்க யாராவது அடிமையா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அவன் வந்து கேட்கறான். உடனே மக்கள் வந்து அண்ட் இல்ல, நாங்க யாரும் அடிமையா இருக்கணும்னு ஆசைப்படல, சுதந்திரமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் அப்படின்னு மக்கள் வந்து பேசின உடனே அப்ப நான் செஞ்சது கரெக்டு தான், தென் ஐ டிட் ரைட் அப்படின்னு சொல்றான் அது. அண்ட் சொல்லிட்டு சொல்றான், அண்ட் நீங்க அனுபவிக்கிற வேதனையை விட எனக்கு தான் ரொம்ப அதிக வேதனை. ஏன்னா நான் என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப நேசிச்ச ஃப்ரெண்டை வந்து இப்போ இழந்து நிற்கிறேன். அண்ட் ஃப்ரெண்டுக்காக நாட்டை வந்து நாடே கேட்டா போன பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அண்ட் இப்போ என் ஃப்ரெண்டு தான் முக்கியம், நாடே கேட்டா போன பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஆள் வந்து கிடையாது. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னை நேசிக்கிற ஒரு ஃப்ரெண்டு, ஆனால் அவனுக்கு அவன் நாட்டுக்கு எதாவது செயல்படுறான்னா நான் வந்து இப்போ கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் தென் ஸோ இது எல்லாமே வரலாறுல எவ்ரிதிங் ஷுட் பி ரெக்கார்டட் இன் ஹிஸ்டரி, எல்லாமே வரலாறுல அப்போ எழுதப்பட்டு அப்போ இருக்கணும். ஜூலியஸ் சீசர் எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு, அண்ட் அது எல்லாமே அப்படியே இப்போ எழுதப்பட்டிருக்கணும். அண்ட் ஆனால் அவனை வந்து பதவி ஆசை இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் வந்து கொன்னேன். அண்ட் அதனால் அதையும் இந்த வரலாறு வந்து எழுதட்டும் அப்படின்னு ப்ரூட்டஸ் வந்து பேசி முடிச்ச உடனே மக்கள் எல்லாம் ப்ரூட்டஸ் வாழ்க, ஹெயில் ப்ரூட்டஸ் அப்படின்னு ப்ரூட்டஸ் வந்து பாராட்டுறாங்க. அண்ட் அப்போ மார்க் ஆண்டனி வந்து ஜூலியஸ் சீசர் டெட் பாடியை வந்து தூக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு அப்போ வராது. ஓகே, அண்ட் வந்து உடனே அண்ட் இங்கே ஜூலியஸ் சீசர் டெட் பாடி வந்து மார்க் ஆண்டனி வந்து தூக்கிட்டு வரான். திஸ் இஸ் எ காமன்வெல்த்.
சமத்துவமான நாடு அது. அண்ட் என்னதான் ஜூலியஸ் சீசர் கெட்டவனா இருந்தாலும் அவன் தரப்பு நியாயங்களை வந்து மார்க் ஆண்டனி வந்து பேசுவான். பேசுறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அண்ட் அவன் பேசுனதையும் கேட்டுட்டு அண்ட் அப்படியே டிராகர் அந்த ஸ்வேர்டு அந்த வாலை வந்து அப்படியே வைக்கிறான். அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து வைக்கிறான். அவன் தரப்புல நான் செஞ்ச தப்பு அப்படின்னா உடனே மார்க் ஆண்டனி பேசுறது வந்து கேளுங்க. பேசுனதை வந்து கேட்டுட்டு அந்த செஞ்சது நான் செஞ்ச தப்பு அப்படின்னா இந்த வானாலே எடுத்து என்னை வந்து குத்தி கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப போறான் அது. அண்ட் ப்ரூட்டஸ் வாழ்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது ஜூலியஸ் சீசர் இறந்துட்டான். அண்ட் ஒரு டெட் பாடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து நம்ம வந்து கொடுத்துதான் ஆகணும், நீங்க வந்து அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறான். உடனே எல்லாம் ப்ரூட்டஸ் வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மக்கள் வந்து அப்படியே இந்த சீசர் டெட் பாடி ஏன் எடுத்துட்டு வந்த அப்படியே சீசர் இஸ் டைரண்ட், தேச துரோகி, ப்ரூட்டஸ் தான் கிரேட் அப்படின்னு மக்கள் எல்லாம் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மார்க் ஆண்டனி ப்ளீஸ் லிசன், கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்களேன் அப்படின்னு மார்க் ஆண்டனி பேச ஆரம்பிக்கிறான். ஓகே, இதோட இந்த இப்போ வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் நாளைக்கு வந்து மார்க் ஆண்டனி பேசி மக்கள் மனசை எப்படி மாற்றினா. ஸோ இது வரைக்கும் ப்ரூட்டஸ் பயங்கரமாக இன்டெலெக்சுவலாக பேசி மக்கள் மனசை வந்து மாற்றிட்டான். அண்ட் மறுபடியும் இப்போ மார்க் ஆண்டனி பயங்கரமாக எமோஷனலாக பேசி மக்கள் மனசை வந்து அப்படியே மாற்றிட்ட பிறகு என்ன நடக்குது அப்படியே மக்கள் மனசை மாற்றுவான். அண்ட் அதோட நம்ம சிலபஸ் முடியுது இருந்தாலும் அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதையும் நான் வந்து இப்போ சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் வீடியோ வந்து நான் இப்போ இன்னைக்கே அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.